தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோசி வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 29/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள். சுப காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு, சுப காரியங்களை நடத்துவதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே வீட்டிலிருந்து அடியவர்களின் அல்லல் களைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானுடைய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களிலே நாங்கள் ஆலயத்திலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த உற்சவங்கள் சிறப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறும். இதை இந்த நவதின பரியந்தமான யாகம், இந்த 9 இரவுகளுக்கு அந்த யாகசாலையிலே ஆகுதிகள் செய்யப்பட்டு பூர்ணாவதி கொடுக்கப்பட்டு சுவாமி வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளி உள்வீதி வலம் வந்து யாகசாலையிலே யாக தர்சனம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புடன் கூடியது இந்த அக்னிக்கு ஒரு சிறப்பு. உன்னதமான யாகமாக அமைவது மகோத்சவம். இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கு 7 பெயர்கள். அந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாக்கு, இந்த ஒரு நாக்கிலே நமக்கு இனிப்பு தெரிகிறது, உரைப்பு அதிகமாக இருந்தால் தெரிகிறது, புளிப்பு அதிகமாக இருந்தால் தெரிகிறது, உப்பு அதிகம் இருந்தால் தெரிகிறது, கசப்பு அதிகமாக இருந்தால் தெரிகிறது. இந்த ஒரு நாக்கிலே அனைத்து நமக்கு தெரிகிறது. இந்த அக்னி தேவனுடைய 7 நாக்குகள், ஒவ்வொரு நாக்குகளும் ஒவ்வொரு வகையான சுவைகளை எல்லாம் உணரக்கூடியது. அங்கே அந்த 7 நாக்குகளுக்கு 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா என்று இந்த 7 நாக்குகளுடைய பெயர்கள். அந்தந்த நாக்குகள் மூலமாக அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அங்கே ஆகுதிகள் செய்வது. இந்த அக்னியிலே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த அக்னிதேவன்
இந்த கொடுக்கின்ற ஆகுதியை எல்லாம் உரிய இடத்திலே கொண்டு சென்று கொடுக்கின்ற பொறுப்புக்குரியவர் அக்னிதேவன். எனவே இந்த யாகங்கள் ஹோமங்கள் நடைபெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைப்பதோடு இந்த யாகம் நடைபெற்றால் நாட்டில் நல்ல மழை பொழியும், நல்ல தானியங்கள் விளைச்சல் ஏற்படும், இந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. எனவே இந்த யாகத்தினுடைய சிறப்பை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுகம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விளையாட்டு போட்டிகளிலே அல்லது வெவ்வேறு போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்றவர்கள் அவர்கள் வெற்றி பரிசை பெற வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வெற்றி கிரீடத்தை அல்லது வெற்றி கோப்பையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த வெற்றி அவர்களை வாழ்க்கையில் உச்சநிலைக்கு கொண்டு செல்வது போல ஒரு எண்ணம், அனுபவம், மகிழ்ச்சி, நிறைவு. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற செபதேயுவினுடைய மக்கள் இருவர், யாகப்பரும் யோவானும். இந்த இருவரும் இயேசுவிடம் வந்து கேட்கின்றார்கள். ஏதோ ஒரு விண்ணப்பம், இதை நீ செய்ய முடியும் என்று சொல்லுகின்றதை போன்று தாழ்ந்து பணிந்து இந்த விண்ணப்பத்தை கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் இயேசுவிடம் கெஞ்சுகின்றார்கள். நீர் அரியணையிலே வீற்றிருந்து அதிகாரத்தோடு இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற பொழுது, ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் இருப்பதற்கு ஆவன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்று. கிண்ணம் என்பது ஒரு வெற்றி கிண்ணம். ஆனால் இயேசு பருகிய கிண்ணம் வெற்றியின் கிண்ணம். ஆனால் அந்த கிண்ணத்தில் பருகுவது என்பது அவர் சிந்த இருக்கின்ற இரத்தத்தை குறித்து காட்டியது, சாவை குறித்து காட்டியது. இறப்பதற்கு தயாராக இருக்கின்றாயா என்று கேட்பது இயேசுவினுடைய சவால் நிறைந்த கேள்வியாகும். மனித வல்லமைக்கும் எதிர்பார்ப்புக்கும் புக்திக்கும் இந்த கிண்ணம் என்பது, இந்த கிண்ணத்திலே குடிக்க வேண்டும் என்பது அவருடைய துன்பத் களத்திலே குடிப்பதாகும். இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று மன்றாடுகின்றார் இயேசு. தன்னுடைய சாவை எதிர்கொள்ளுகின்றவர் எப்படிப்பட்ட சாவை எதிர்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட தியாகத்தை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெரும் வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட இயேசு, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று தன்னை தம்முடைய தந்தை இறை தந்தைக்கு அர்ப்பணித்தவர். தம்முடைய சீடர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார், நான் குடிக்கின்ற இந்த கிண்ணத்தில் நீங்களும் பருக முடியுமா என்று. திருவிருந்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த கிண்ணம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்றது. இது உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தத்தின் கிண்ணம் என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை ஆண்டவர் இயேசு குடித்த அந்த கிண்ணத்திலே நாங்களும் பங்கு கொள்வதாகும். இது ஒரு எதிர்மறையான அல்லது கஷ்டமான அல்லது வாழ்க்கைக்கு ஒவ்வாத துன்பகரமானது என்பதல்ல. இது ஒரு தியாகத்தினுடைய அடையாளம், அன்பினுடைய அடையாளம். இதன் வழியாகத்தான் எங்களுடைய வாழ்வை நாங்கள் மலர வைக்க முடியும். எத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக ஏங்குகின்றோம்,
ஆனால் அந்த வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக, உயர்வான நிலைக்கு எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? தியாகம் செய்வதற்கு, கடுமையாக உழைப்பதற்கு, நீதி நேர்மைக்காக பாடுபடுவதற்கு, உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு, என்னுடைய ஆற்றல்கள் திறமைகளை எல்லாம் நான் பயன்படுத்தி நான் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றோமா? அல்லது குறுக்கு வழிகளை நாடி நாங்கள் சுலபமாக எங்களுக்கு தேவையான பணத்தை, எங்களுக்கு தேவையான வருவாயை, எங்களுக்கு தேவையான இன்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு குறுக்கு வழிகளை நாடுகின்றோமா? இங்குதான் கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மையான பாதையை காட்டுகின்ற மார்க்கமாகும். அதனாலே இந்த கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நான் குடிக்கும் கிண்ணத்தை அவர் குடிக்கின்றார். அவர் இந்த பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவராக இருந்தார். துன்பங்களை ஏற்றார், சிலுவையை சுமந்தார், மரித்தார், தன்னுடைய உயிரை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு எங்களையும் அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு அனுதினம் நாங்கள் அன்புக்காக, உயர் லட்சியத்திற்காக, கிறிஸ்துவுக்காக, இறைவனுக்காக நாங்கள் துன்பப்படுவதற்கும் அந்த கிண்ணத்திலே பருகுவதற்கும் தயாராக இருக்கின்றோமா? அத்தகைய தயார் நிலையிலே நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையை இறைவன் கருணை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அந்த பலத்தையும் தைரியத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமேன். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைவார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்து